63 நாயன்மார்கள் வரலாறு. விரண்மிண்ட நாயனார் புராணம் பாகம் 1. எழுத்தும் குரலும் மாரிமைந்தன் சிவராமன். அடியார்க்கினியன் சிவபெருமானும் அடியார்களைப் போற்றிய சுந்தரர் பெருமானும் சிவனே கதி என வாழ்ந்த சிவனடியார்களும் போற்றிய நாயனாரே விரண்மிண்ட நாயனார். வேறெந்த நாயனாரும் இவர் பெற்ற இறை பெருமை பெற்றாரில்லை. நீர் வளத்திலும் நில வளத்திலும் மலை வளத்திலும் குடி வளத்திலும் சிறந்த நாடு மலைநாடு. அதற்கு ஒரு வேறு பெயர் உண்டு, அது சேரநாடு. இன்னும் ஓர் இனிய பெயரும் உண்டு, இயற்கை சூழ் இறைவனின் தேசமான கேரள நாடு. அந்த நாடு உருவான கதை சுவாரஸ்ய செழுமையும் புராணச் செறிவும் கொண்டது. ஜமதக்னி முனிவரின் அருந்தவ புதல்வன் பரசுராமன். அவனும் ஒரு தவ முனிவன். ஆதி அந்தமில்லாத அரணாரிடம் ஒரு மழுவாயுதத்தை வேண்டி பெற்றவன். மழு என்பது அரிய விஷம் தடவப்பட்ட கோடாரி போன்ற போர் ஆயுதம். சூரனை சம்ஹாரம் செய்ய வீர வேலுடன் சென்ற வேலாயுதன் முருகப்பெருமான் அன்னை சக்தி தேவியிடம் கேட்டுப்பெற்ற ஆயுதம் மழுவாயுதமே. இன்றும் கோயில்களில் சிவபெருமான், சண்டிகேஸ்வரர், பைரவர் திருக்கரங்களில் மழுவாயுதம் இருப்பதை பக்தர்கள் தரிசிக்கலாம். ஓர் அரிய சிலை கண்டெடுக்கப்பட்டால் கையில் மழு ஆயுதம் இருப்பதை கொண்டே அச்சிலை சிவபெருமானின் சிலை என கணிப்பது ஆராய்ச்சியாளர் வழக்கம். ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரியன் என்ற சத்திரிய மன்னன் கொன்றுவிட சத்திரிய குலத்தையே அழிக்க உறுதி பூண்ட பரசுராமன் பரமேஸ்வரனை தொழுது பரசு என்னும் மழுவாயுதத்தை பெற்றான். பின்னர் சத்திரிய குலத்தை அடியோடு அழித்தான். அதனால் ஏற்பட்ட பழிபாவம் நீங்க கடுந்தவம் புரிந்து தான் சார்ந்த மறையவர்களுக்காக தனி நாடு வேண்டி நின்றான். சிவபெருமானின் அறிவுரைப்படி வர்ண பகவானை வேண்டி தென்கடலில் தன் மழுவை எறிந்தான். அது விழுந்த இடமே மலைநாடு, சேரநாடு, இன்றைய மலையாள தேசம். அந்த சேர நாட்டில் செங்குன்றூர் என்னும் ஓர் அருள் நிறைந்த ஊர். ஒரு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வேளாளர் குலத்தில் ஒரு மகான் அவதரித்தார். அவர் திருநாமமே விரண்மிண்ட நாயனார். சிவன் மீதும் சிவன் அளவிற்கு அடியார்கள் மீதும் உண்மையான திண்மையான அன்பும் பக்தியும் மரியாதையும் கொண்டவர் விரண்மிண்டர். சிவனடியாரை வணங்கிவிட்டே சிவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர். அவரிடம் யாரேனும் அடியார்கள் பற்றி தப்பும் தவறுமாக ஏதேனும் சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலேயே கண்டிராத அடியும் உதையும் வலுவாக விழும். சிவனடியார்களை வணங்குவது சிவபெருமானை வணங்குவதை காட்டிலும் உயர்ந்தது அல்ல எனினும் சமம் என்பதே அவரது செயல் முழக்கம். சிவனடியார்களை வழிபட்டால்தான் சிவனை அடைய முடியும், சிவனடியாரை இகழ்ந்தால் முக்தி பெற முடியாது என்பது அவரது கொள்கை முழக்கம். சிவபெருமான் மீது கொண்டிருந்த முடிவில்லாத பற்று காரணமாக ஏனைய அனைத்து பற்றுகளையும் நீக்கி நிறைஞானி போல் வாழ்ந்து வந்தார். அன்றாடம் சிவபெருமானை தரிசிக்க ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்கிருக்கும் சிவனடியாரை வழிபட்ட பிறகே சிவனை தரிசிப்பது அவர் வழக்கம். கோயில் கோயிலாக சேர நாட்டு சிவாலயங்களை தரிசித்துவிட்டு ஒரு திருநாளன்று சோழ நாட்டின் திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார் நாயனார். திருவாரூர் தியாகேஸ்வர பெருமானின் திருக்காட்சி கண்கொள்ளா காட்சியாக அவருக்கு பிடித்து போகவே திருவாரூரிலேயே தங்கி தினந்தோறும் கோயிலுக்கு போக ஆரம்பித்தார். அதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. தியாகேஸ்வரரை தரிசிக்க அன்றாடம் நிறைய சிவனடியார்கள் வருவது வழக்கம். கோயிலினுள் பெருமைமிகு இடமாக விளங்கும் தேவாசிரியன் மண்டபத்தில் அவர்கள் குழுமியிருப்பது எழுச்சிமிகு காட்சி. நம் விரண்மிண்ட நாயனார் முதலில் சிவனடியார்களை வணங்கிவிட்டு பின் கோயிலினுள் சென்று தியாகராஜ பெருமானின் திருவடிகளில் சரணடைந்து விடுவார். ஒரு நாள் தேவாசிரியன் மண்டபத்தில் தேவதேவரின் தொண்டர்களாகிய அடியார்கள் குழுமியிருந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என ஓதிக்கொண்டிருந்தனர். விரண்மிண்ட நாயனாரும் அடியார் கூட்டத்தில் அமர்ந்து சிவநாமம் உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது
சிவனை பிரதி எடுத்தது போன்று காட்சியளித்த ஒரு சிவனடியார் கோயிலுக்கு வந்தார். அவர் நம்பியூரான் சுந்தரமூர்த்தி அடிகள். வந்தவர் சிவனடியார்களை கண்கள் மலர பார்த்தார். அவர்களுக்கு தொந்தரவு தர விரும்பாமல் அகத்தில் அடியார்களை வணங்கிவிட்டு புறத்தே கோயிலில் வீற்றிருந்த பரம்பொருளை தரிசிக்க விரைந்தார். இதை கண்ணுற்ற விரண்மிண்டருக்கு வந்ததே கோபம். சில நொடிகளில் கோபம் தலைக்கேறியது. அடியார்களை வணங்காது செல்லும் வன் தொண்டன் அடியார் கூட்டத்திற்கு புறம்பு என கூச்சலிட்டவர் கோப மிகுதியால் தான் நொடிதோறும் தொழும் இறைவனையும் விட்டு வைக்காது அவரை வலிய வந்து ஆட்கொண்ட சிவபெருமானும் புறம்பு என உரத்து குரலிட்டார். புறம்பு என்றால் புறம்பானவர், ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவர் என்று பொருள். அவருக்கு என்ன துணிச்சல் பாருங்கள்! அடியார்கள் எல்லாம் போற்றும் சுந்தரமூர்த்தி அடிகளுக்கும் திறம்படி வார்த்தை, அளவிலா காதல் கொண்ட அம்மையப்பனுக்கும் அதே கடும் வார்த்தை. கோபக்குரல் யாருடையது என கவனித்தவாறு தன் தவறை உணர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் முன் நின்று தன் நிலை நினைந்து மன்றாடினார். வேத முதல்வனே, அடியேன் சிவனடியார்க்கெல்லாம் அடியேனாகும் நாள் என்னாலோ என அருவியாய் விழுந்த கண்ணீர் கால்வழி ஓடிய நிலையில் கதறினார். பெயருக்கேற்ற அழகிய பக்தனே, நாம் எப்போதும் அடியார்களுடன் உள்ளோம். நீ அடியார்களை பற்றி அழகு தமிழில் பாட்டி செய். நீ எதிர்பார்க்கும் நாள் எதிரில் வந்து வாழ்த்து இசைக்கும். சிவபிரானின் இந்த பதில் சுந்தரருக்கு அசரீரி போல் உள்மனச் செவிகளில் பாய்ந்தது. எது எழுத, என்ன எழுத, எப்படி எழுத, எப்படி ஆரம்பிப்பது, இப்படி 1000 கேள்விகள். கேள்வியின் நாயகனிடமே கேட்டார் சுந்தரர். புன்னகை பூத்தபடி, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கு அடியேன் என தொடங்கு என்று முதலடி எடுத்து தந்தார் மூலநாத பெருமான். அவரின் பாதம் பணிந்தார் சுந்தரனார் பிறவி பயன் அடைந்த பெருமிதத்தோடு. திருப்தியோடு திரும்பிய சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்கள் குறித்து அருளியதே திருத்தொண்டர் தொகை திருப்பதிகம். இதனை மூலமாக வைத்தே பின்னர் சேக்கிழார் பெரிய புராணம் படைத்தார். இப்போது இங்கு நாம் உணர்வதும் தெளிவதும் பெரிய புராணத்தின் சிறிய புராணமே. விரண்மிண்ட நாயனார் புராணம் பாகம் 2 தொடரும்.